எந்த மாதிரி இஸ்லாமிய என்ன மாதிரி அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீயாக விடுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதில் என்ன நடக்குது இப்போ? நீங்கள் ஹோலி பண்டிகைக்கு நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. என்ன நடக்குது இப்போ நீங்களே பாருங்கள். எந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? முஸ்லீம் பெண்களாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள் ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டால் ஆண்களுக்கு என்ன சைக்காலஜி உருவாகும்? ஒரு லேடி டாக்டர், மனோதத்துவ நிபுணர், அவங்க பேசியிருக்கிற வீடியோ இருக்குது, அதிலே போட்டு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, பெண் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு கூடுதலாக போடணும் ஆனோட. இப்போ இவங்களும் அதை ஒத்துக்கத்தான் செய்கிறாங்க. ஒலிம்பிக்கில் மைக்கேல் பெப்ஸ் எப்படி குளிக்கிறான், நீச்சல் எப்படி அடிக்கிறான்? வெறும் ஜட்டி. பெண்கள் நீச்சல் எப்படி அடிக்கிறாங்க? ஆணும் பெண்ணும் சமம் தானே? ஆணுக்கு நிகராக நீங்கள் இருக்கணும்ல. அப்போ ஏன் மேலாடை ஒன்று போட்டிருக்கீங்க, கீழே ஆடை மட்டும்தான் நான் போட்டிருக்கணும்? புரியுதா இல்லையா? அப்போ நீங்களே உங்களாலேயே செய்ய முடியாது, எதுக்குங்க பேசுகிறீங்க? அப்போ ஆணுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, பொண்ணுக்கு வேறு ட்ரெஸ்ஸுன்னு தானே நீங்களே மைண்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் தானுங்க ஆம்பளைங்களாம் மாற ஆசைப்பட்றீங்க. சல்மான் கான் வெறும் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாருல, கூட ஆடுற ஹீரோயினும் வெறும் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு டான்ஸ் ஆட வைங்க. எந்த ரோட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் இருக்குது? எல்லோரும் ஒத்துக்கிட்ட விஷயம். எல்லாம் சொல்கிறான், இது மாதிரி உங்கள் குழப்பத்தில் ஆழ்த்துவாங்க.